லலலா லலா. அட ஆமாங்க. நம்ம ஹீரோயின் காதல்ல விழுந்துட்டா. அப்படி ஆனா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும்ல. எல்லாமே டிஃப்ரெண்ட்டா தெரியும். இப்ப கூட அவ ஹீரோவ பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. இத்தன நாளா அவன பார்த்து எதுவுமே தோணாத இவளுக்கு இன்னைக்கு மனசு ஃபுல்லா பட்டர்ஃப்ளைஸா பறக்குது. ஆனா இதெல்லாம் நோட் பண்ற ஹீரோவுக்கு சம்திங் இஸ் ராங். ஏதோ நம்ம மூஞ்சில ஒட்டியிருக்கோ, முடியில இருக்கோ, ஏன் இப்படி பார்க்குறாங்கன்ற மாதிரி அவனும் சர்ப்ரைஸ் ஆறான். உண்மையா சொல்லணும்னா இந்த கல்யாணம்னா என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு நபரை நான் தினமும் பார்த்து ரசிக்க போறேன்னா இந்த கல்யாணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் சொல்ல, அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோட அம்மா வராங்க. அவங்க என்னன்னா நாளைக்கு நடக்க போற அவங்க ஃபேமிலி மெமோரியல் சர்வீஸ்க்கு தான் இவங்களை இன்வைட் பண்ண வந்திருக்காங்க. ஆனா ஹீரோவோ கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறான், இத்தனை வருஷம் அவன் போய் அட்டென்ட் பண்ணது கிடையாது, இந்த வருஷமும் அதே மாதிரி தான் இருக்கும், ஸோ எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிடுறான். இங்க இருந்து நேர நம்ம ஹீரோயின் சுஜி அப்புறம் ஹோரங்க மீட் பண்ண போறான். அங்க ஹோரங் கைய ஆட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க கண்ணு ஃபைனலி அந்த ரிங்கை பிடிச்சிக்குது. ஏய் என்னடி ரிங்கு ப்ரப்போஸ்டா அப்படின்னு கேட்க, ஆமா எவ்வளோ நேரம் ஆக்குறீங்க நீங்க, அப்பவே கண்டுபிடிக்க வேணாமான்னு சொல்ல, சந்தோஷத்துல அவங்க ரெண்டு பேரும் கத்த சுஜி அவங்கள இது பப்ளிக் பிளேஸ் டி ஒழுங்கா நடந்துக்கோங்கன்னு வார்ன் பண்றான். அந்த பக்கம் சலூனுக்கு போன ஹீரோ என் தலையில ஏதாவது இருக்கான்னு அவங்கள செக் பண்ண சொல்ல, இல்ல சார் எப்பயும் போலதான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக காலையில ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்த ஹீரோ இன்னைக்கு வேற மாதிரி ஹேர் கட் பண்ணோன்னு சொல்றான். ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வர ஹீரோயின் ஹீரோடைய நியூ ஹேர் ஸ்டைலை பார்த்து நிஜமாவே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆறா. உங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு பாராட்ட அவனோ தேங்க் பண்றான். கூடவே இப்படி திடீர்னு சொல்லாம கொள்ளாம அம்மா வந்ததுக்கு அவன் மன்னிப்பு கேட்க, இட்ஸ் ஓகே இதுல என்ன இருக்கு அம்மா தானேன்னு சொல்றான். அவங்க ஒன்னா சேர்ந்து மேட்ச் பார்க்குறாங்க. அந்நேரம் அவன் ட்ரிங்க் பண்ணுறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த இவா, வாவ் ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படியே கடிச்சு சாப்பிட்றலாம் போலையேன்னு இவ ஜொல்லு வடிக்க, ஹீரோ ஷாப்பிங் பண்ண போனோன்னு சொல்ல நானும் ஜாயின் பண்ணிக்கவான்னு கேட்டு அப்புறம் ரெண்டு பேருமே ஒன்றா கிராசரி ஷாப்பிங்க்கு போகிறாங்க. அங்கே ஹீரோயினோட மனசில் ஒரே விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. நேற்று புக்னாமா என்ன சொன்னான்னா, அவன் ஹீரோ கிட்ட எதுக்காக நீங்கள் ஹீரோயினை கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, ஒன்று ரெண்டுக்காக, ரெண்டாவது எனக்கு அவங்க மேலே ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது, அவங்க நல்ல டிஃபெண்டராக இருக்காங்கன்னு சொல்லியிருப்பான். இதுக்கு என்ன அர்த்தம், என்னவா இருக்கும்னு அவ கேட்கணும்னு அவளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. சரி கேட்டுருவோன்னு அவளும் கேட்குறான். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறானா, உங்களை மாதிரி ஒரு டெனன்ட் எனக்கு அமைஞ்சதே கிடையாது, என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் ரொம்ப அழகா அதை டிஃபெண்ட் பண்ணி சமாளிக்கிறீங்க. லாஸ்டா நம்ம போட்ட கான்ட்ராக்ட்ல இருந்து கல்யாணம் வரைக்கும் நடந்த எல்லாமே ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண நீங்க கண்டிப்பா நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றேன், அதுதான் நான் மீன் பண்ணேன்னு சொல்ல, இதான் நாக்கும் அப்படின்னு அவளுக்கு லைட்டா ஹார்ட் பிரேக் ஆகுது. அடுத்த நாள் ஆகுது. ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஹீரோயினுக்கு மாமியார்கிட்ட இருந்து கால் வருது. மெமோரியல் சர்வீஸ்க்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. அவளும் அங்க போறான். பார்த்தா அவ்வளோ திங்ஸ் நிறைய சமைக்கணும்னு எடுத்து வச்சிருக்காங்க. ஹீரோட அம்மா அவளை பார்த்து என் பொண்ணு வந்துட்டான்னு சொன்னதும் அந்த பொண்ணுன்ற வேர்ட் கேட்டு வேற எல்லாத்தையும் மறந்து அவ வேலையில ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கிடுறான். அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போற ஹீரோ ஸ்டாப்ல ஹீரோயினை காணுமேன்னு பார்த்து, இன்னுமா நீங்க ஒர்க்ல இருக்கீங்கன்னு மெசேஜ் போட, இல்ல நான் இங்க மெமோரியலுக்கு வந்திருக்கேன்னு அவ சொன்னதும் இவன் செம ஷாக் ஆறான். அந்த பக்கம் அவளை போட்டு வேலைன்னு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அவுட் ஆஃப் நோவேர் சடனா அங்க ஹீரோ வர்றத அந்த ஃபேமிலி பார்த்து சர்ப்ரைஸ் ஆறாங்க. அவனும் அந்த செரிமனியை ஜாயின் பண்றான். உள்ள ஹீரோயின் நிறைய பாத்திரம் விளக்கிட்டு இருக்கிறத பார்த்து இவனும் ஹெல்ப் பண்ண போக, அட நீயேப்பா இங்க வந்த, அது நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இருந்து போன அவங்க அம்மாவும் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, சரி நானே பாத்துக்கிறேன் நீங்க போங்கன்னு ஹீரோயின் சொல்றான். அவனும் வெளில போறான். அங்க ரெண்டு பூனையை பார்த்ததும் அவனோட மூட் அப்படியே லைட்டப் ஆகுது. ஆனா அடுத்த செகண்டே அங்க அப்பா இருக்கிறத பார்த்து ஆஃப் ஆயிடுறான். அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஹோம் லோனை பே பண்ணிடுறேன்னு சொல்ல, அதுக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு இவன் சொல்றான். அது கூடவே நீங்க அப்பா மாதிரி நடந்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி பேசுங்கன்னு சொல்ல, இங்க ஒரு குட்டி ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருக்கு. உள்ள இருந்து லேடிஸ் எல்லாம் வந்ததும் இவங்க அப்படியே ஆஃப் ஆறாங்க. செரமனி முடிஞ்சதும் அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட, நீங்க நல்ல டிஃபெண்டர் ஆச்சே,
அவங்க அப்படி கூப்பிட்டிருந்தா கூட நீங்க போகாம வேற ஏதாவது காரணம் சொல்லி சமாளிச்சிருக்கலாமேன்னு கேட்கா. இப்ப ஹீரோயின் கிட்ட எந்த பதிலும் இல்ல. ஏன்னா அவ என்னைக்குமே இந்த மாதிரிலாம் பண்ணணும்ன்றது நினைச்சதே கிடையாது. அப்புறம் எதுக்காக இப்படி பண்ணோன்றது அவளுக்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. வீட்டுக்கு ரீச் ஆனதும் அவ ஃபைனலி வாயை திறக்கிறா. இந்த நல்ல மருமகள் சிண்ட்ரோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க கிட்டலாம் நல்ல பேரு வாங்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ண போலையேன்னு சொல்ல, ஓ அதுவா, ஓகே, என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதுவும் ஒரு சைக்கோலாஜிக்கல் டிசையர் தான். நம்மள எல்லாரும் பார்க்கணும், பாராட்டணும், நல்ல பேர் வாங்கணும்ன்றதுன்னு அவன் பெருசா எதுவுமே யோசிக்காம லாஜிக்கலா ஏதோ காரணத்தை சொல்லி அவளை ஹர்ட் பண்றான். அது மட்டும் இல்லாம காசை வச்சு ஒரு ஆன்வலப்போ கொடுக்கறான். எதுக்காக இதுன்னு அவ கேட்க, நம்ம கான்ட்ராக்ட்ல இதெல்லாம் இல்ல, தேவையில்லாம இன்னைக்கு அதிகமா வேலை பார்த்துட்டீங்க, சோ அதுக்கான காம்பன்சேஷன் மணி தான்னு கொடுக்க, இதுக்கு கத்தியாலே குத்திருக்கலாம் போலயே, எவ்வளோ ஹர்ட் ஆகுதுன்னு பாவம். அதை வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டு என்ன நினைச்சாலோ அவனுக்கு கால் பண்ணி இந்த காம்பன்சேஷன் மணியை எப்படி கால்குலேட் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கா. ஓ அதுவா, அது அவர்லி பேஸ்டு தான் பண்ணியிருக்கேன், அப்புறம் நீங்க ஓவர் டைம் ஒர்க் பண்ணிக்கீங்க, ஸோ எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது இவ்வளோ வந்ததுன்னு பார்த்தேன். ஏன் உங்களுக்கு பத்தலையான்னு கேட்கா. ஆமா அவளுக்கு பத்தலைன்னு சொல்றான். அதுக்கு அவன் இன்னும் கொடுக்கவான்னு கேட்கா. இல்ல, எனக்கு இந்த மணியே தேவையில்ல, நான் எப்படி உங்க வீட்டுக்கு போயிட்டு வேலை பார்த்தேனோ அதே மாதிரி நீங்களும் இந்த வீக்கெண்ட் என்னோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே எல்லாரும் கிம்ச்சி போட்டுட்டு இருப்பாங்க, நீங்க அதுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க, அதுவே எனக்கு சரியா போயிடும்னு சொல்ல, எஸ் லேபருக்கு பதிலாக லேபர், இது லாஜிக்கலி கரெக்டாக தான் இருக்குன்னு ஹீரோவும் ஒத்துக்கிறான். அடுத்த நாள் காலையில ஹீரோ ஹீரோயினை பார்த்ததும், உங்க சொந்த ஊரு நாம்ஹீர் ரொம்ப தூரமா இருக்கு போலையேன்னு கேட்கா. ஆமா, அதுக்கு என்ன இப்ப, நான் வேணா தூக்கிட்டு உங்க கையில கொண்டு வந்து கொடுக்கட்டுமான்னு கேட்கா. ஓகே, ஸோ மேடம்க்கு இன்னைக்கு மூடு சரியில்லைன்றது அவனுக்கு புரியுது. அவ போகும்போது என்ன சொல்றானா, என்னோட மேரேஜ் கான்ட்ராக்ட் பேப்பர்ஸை நான் கூடவே கொண்டு போறேன், கஃபேல போய் வச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் இங்கேருந்து எடுத்துட்டு போய் எங்கேயாவது சேஃபா வச்சுக்கோங்க, ஏன்னா அடிக்கடி உங்க அம்மா வந்து எதையாவது நோண்டிட்டு இருக்காங்க, அப்புறம் பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறா. நான் டோரோட பாஸ்கோட் மாத்திட்டேன்னு சொன்னேன், அவங்க கவனிக்கல போல, சரி ஓகே அவங்க சொல்றத நம்ம செஞ்சுட்டா என்ன அப்படின்னு பூனைக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் கஃபேக்கு போன ஹீரோயின் பொக்னாமா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. ஆமா, பெருசா வந்துட்டாரு, லேபர் காசு கொடுக்குறாராம், இவரை வச்சு செய்ய தான் போறேன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கான்ட்ராக்ட் பேப்பர்ஸை பார்த்த பொக்னாமாவும், இந்த கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்றது நல்ல ஆப்ஷனா இருக்கேன்னு அவன் சொல்ல, ஆமா நடக்கிற கொடுமை எல்லாமே நீ லைவா தான் பார்த்துக்கிட்டு இருக்க, அதுக்கு மேல உன்னோட விருப்பம்னு அவளும் சொல்றான். அந்த பக்கம் ஹீரோட ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அங்க சின்சியரா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, எனக்கு நாளைக்கு லீவ் வேணும், நான் நாம்ஹேக்கு போறேன், என்னோட இன்லாஸ் கூட சேர்ந்து கிம்ச்சி போட போறேன்னு சொல்ல, ஹே இத்தனை வருஷமா ரோபோட்னு நினைச்சவங்க எல்லாருமே இவன் நிஜமாவே மனுஷன் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டான், இதுக்கெல்லாமா லீவ் போடுவாங்கன்ற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அந்த பக்கம் நம்ம சுஜியை காட்டுறாங்க. இன்னைக்கு கலீக்ஸ் கூட சேர்ந்து லஞ்சுக்கு போறா. அவளுக்கு பிரா கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவ மேல கோட்டை மட்டும் போட்டுட்டு போயிடுறா. எப்போவுமே அவளை புலி பண்றதுக்கு மேனேஜர் பார்க்குன்னு ஒருத்தன் இருக்கான். அந்த பொறுக்கி நாய் இன்னைக்கு என்ன பண்றானா, சுஜியை மேல இருந்து கீழே வரைக்கும் ஒத்து பார்த்து அப்புறம் வேணுக்குனே அவ ட்ரெஸ் மேல சாப்பாடு கொட்ட அவ எதுவுமே யோசிக்காம டக்குன்னு கோட்டை ரிமூவ் பண்ணிடுறான். எல்லாருமே அவளை பார்த்துடுறாங்க. இந்த மாதிரியான எம்பாரசிங் மூமெண்ட் இது வரைக்கும் அவளுக்கு வந்ததே கிடையாது. ஆஃப்டர் லஞ்ச் அவ ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஏதோ சத்தம் கேக்குதுன்னு போய் பார்க்கறான். அங்க அந்த ஆட்கள் எல்லாருமே அவ இன்னைக்கு ப்ரா போட்டிருக்காரா இல்லையான்றது பெட் கட்டியிருந்தாங்க போல. அதுல மேனேஜர் பார்க்கு தான் வின் பண்ணிருக்கான்னு காசை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் கேட்டவளுக்கு செம்ம காண்டாது. நேரா அங்க போயிட்டு, சீ நீங்களாம் ஆம்பளையாடா, வெக்கமே இல்லாம இப்படி கீழ்த்தனமா வேலை பாக்குறீங்க, கரும உங்க கூட எல்லாம் வேலை பார்க்க வேண்டியது இருக்குன்னு அவன் அந்த சிகரெட்டை அவன் டீலையே போட்டு நல்லா நாக்கு புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டு அங்கிருந்து போயிடுறான். அந்த பக்கம் கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளோ சேஞ்சஸ் ஆயிடுச்சேன்னு சங்குவால நம்ப முடியலன்னு கேள்வி மேல கேள்வி கேட்க ஹீரோவும் சமாளிச்சுட்டே வரான். அந்நேரம் சங்குக்கு சுஜிக்கிட்ட இருந்து மெசேஜ் வந்ததும் இவன் அவசரமா கிளம்ப பார்க்க 2 பேரும் மோதிடுறாங்க. சில பேப்பர்ஸும் மிக்ஸ்அப் ஆயிடுது. ஒரு பக்கம் சுஜி அப்புறம் சங்குவோடைய டேட்டிங் ரொமான்ஸ் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டீப் சைலன்ஸ், அதாவது நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் சுத்தமா பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ தான் ஸ்டார்ட் பண்றான். நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்க, இல்ல நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன, ஊட்டியா விட போற,
அப்படின்னு பின்னாடியில இருந்து ஒரு பொம்பளை ஃபோன்ல கத்திக்கிட்டு இருக்கா. இது செம்ம காமெடியா போச்சு. என்னன்னா, ஹீரோ கேட்குற எல்லா கேள்விக்குமே அந்த பொம்பளை அவளோட புருஷன்கிட்ட, அதாவது எல்லார் வீட்லயும் இப்படிதான் கேட்பாங்க போல. ஜஸ்ட் தட் வைஃபோட ரியாக்ஷன் வேற வேற மாதிரி இருக்கும். இங்க இந்த பொம்பளை கத்திக்கிட்டே இருக்கா. பா, வேற லெவல்ல இருந்தது. அன்னைக்கு நைட்டு அவங்க தனித்தனியா தான் உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப ஹீரோ கிம்ச்சி மேக் பண்ண போறதுக்கு நாளைக்கு லீவ் போட்டிருக்கேன்னு சொல்ல, ஆனா என்னால லீவ் போட முடியாது, எனக்கு வேலை இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, பரவாயில்ல நானே போய்க்கிறேன், நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றான். அந்த பக்கம் சுஜி அப்புறம் சங்கு இடையில ஏதோ ஒரு சின்ன ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்கு. சுஜினா சும்மாவா, அவ டேட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பா. அந்த கான்ட்ராக்ட் படி இது நடக்கல அது நடக்கலன்னு ஏதோ அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அடா இது நம்ம கான்ட்ராக்டே இல்லையே அப்படின்றத அவங்க நோட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஹீரோ பத்திரமா அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸை கொண்டு வந்துட்டான். இனி சேஃபான பிளேஸ்ல வைக்கணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, அடா இது நம்ம கான்ட்ராக்ட் பேப்பரே இல்லைன்னு இவங்களும் நோட் பண்றாங்க. இவ்வளோ நாளா பொத்தி பொத்தி வச்சிருந்த ஒரு விஷயம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு. அடுத்து அவங்க 2 பேருமே மீட் பண்றாங்க. ஒரு பக்கம் ஹீரோ அப்புறம் சங்கு, இன்னொரு பக்கம் சுஜி அப்புறம் ஹீரோயின். இங்க என்ன பிரச்சனைனா, ஹீரோ 2 பேருமே கான்ட்ராக்ட் போட்டது அவங்க தேவைக்கு தான். ஆனா ஹீரோயின் நிஜமாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டால, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பால, அதை நினச்சி பார்த்த சுஜி, ஓ புருஷனை லவ் பண்றாரா இல்லையான்னு கேட்க, ஹீரோயின் சோகமா இல்லைன்னு சொன்னதோ, இது எங்க போய் முடிய போகுது எனக்கு தெரியல. ஆனா நீ மட்டுமே இப்படி ஹர்ட் ஆயிட்டு இருந்தேன்னா நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல, அந்த பக்கம் சங்கு என்ன கேட்குறானா, எல்லாமே தேவைக்குன்னு எனக்கு புரியுது, ஆனா அதுக்கு மேலே வேற எதுவும் இல்லையா? அவளை பார்க்கும்போது உன்னோட எக்ஸோட ஞாபகம் வருதா என்னன்னு கேட்கா. ஹீரோ கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல.